ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சோலோ ஃப்ரெண்ட். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க வேலை கான்டெக்ட் இருக்கு அப்படி ஆகலாம். என்னடா வண்டியோட அப்டேட் காட்டுறேன், என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்ல என்னால் வண்டி எடுத்து டிரைவ் பண்ண முடியலங்க. ஒரு இந்த நியூ இயர் 1ஆம் தேதியிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து இந்த இடத்துல இருந்து கீழே இங்கே ஸ்பைன் வரைக்கும் சரியான பெயினால வண்டியை நகர்த்தவே முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நான் இப்போ இருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் வண்டி எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி என்னால் கொடுக்க முடியல. பார்க்கலாம், இப்போ ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. திருப்பி இப்போ வண்டியை எடுத்து திருப்பி வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ரீசன்னால இது வரைக்கும் நான் வண்டி எடுக்கலை. சரி, இன்னொரு 1 or 2 days போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்து டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்கேன். அதான் என்ன ஆனாலும் வீடியோ இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் நேற்று ஸ்டோரி போட்டிருந்தோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா தானே இருக்கேன், எதுவும் இல்லை. ஸோ இந்த பெயின் ஒன்று தான் என்ன ரீசன் எப்படி வந்துச்சு எதுவுமே எனக்கு தெரில. இதுக்கும் நியூ இயர் அன்றைக்கி நைட்டு கூட நான் எங்கேயுமே நான் போகல, வீட்லேயே தான் இருந்தேன். அதனால தான் நான் என்னால் யாருக்கும் விஷ் கூட பண்ண முடியல. டோட்டலாகவே இன்ஸ்டாகிராம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வீட்லேயே தான் ஐடியெல்லாம் இருந்தேன். இதுவும் கடந்து போகும். இந்த ரைடில் நமக்கு வந்த சோதனை, எல்லா ரைட்லேயும் நமக்கு ஏதோ ஒரு சோதனை வரும். இந்த ரைடில் நமக்கு இது ஒரு சோதனை. ஸோ நம்ம சென்னை ரைடு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரைடில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் சில இதெல்லாம் ஆக்சசரிஸ் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் வரல, அதனால தான் எனக்கு ரைடு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போது நான் ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பார்சல் வந்துருந்துச்சு. நான் அதுக்கு ஒரு ஸ்டோரியை போட்டிருந்தேன், நெக்ஸ்ட் அப்டேட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் எடுத்து நான் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டு நான் வீடியோ கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னால் அதுக்குன்னு வீடியோ என்னால் தனியாக மேக் பண்ணவே முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருள்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அது மாட்டணும், என்னால் அது மாட்ட முடியல. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு எனக்கு இந்த வண்டியோட அப்கிரேட் கொடுக்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் அப்கிரேட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். சரி, அடுத்த ரைடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அப்கிரேட் என்னெல்லாம் நம்ம வண்டிக்கு ஆக்சசரிஸ் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிராஷ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்ரேசர் செஞ்சிருந்த ஒசூரில் சம்திங் அவங்க இது இருக்குது, அவங்களோட இதில் செஞ்சுருந்தாங்க போல். ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி எனக்கு சேம் டு சேம் எனக்கு அதே மாதிரி வேணும். ஏன்னா நார்மல் இந்த ஹெச்சி எக்ஸாஸ்டில் பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்கு அதோட என்ன சொல்கிறது டிசைன் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையே இல்லை. இப்போ ஹார்ட் ரேசர் போட்டிருந்தது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தேன். சரி, ஓகே ப்ரோ, பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வாங்கி நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதோட இமேஜ் இப்போதைக்கு நான் காட்டுறேன். ஏன்னா என்னால் கீழே போய் அது தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து என்னால் ஷூட் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ரைடு போகிறப்ப நான் நான் காட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நடுவில் இப்போ வேறு ஏதாவது நான் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக நான் காட்டுறேன், ஃபோட்டோவாக இல்லாமல் வீடியோவாக நான் காட்டுறேன். ஸோ அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குறேன். ஸோ அதில் நம்ம யூடியூபோட ஹேஷ்டேக் ஜிகேஎஸ்பி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட இது அதில் பிரிண்ட் பண்ணி, ஏன்னா ஜிகே சோலோ ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசாக நம்ம பிரிண்ட் பண்ணி அதில் போட முடியாது, ஏன்னா அது சின்னதாக தான் இடம் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஹேஷ்டேக் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ஜிகேஎஸ்பின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிகேஎஸ்பி அப்படின்னா ஜிகே சோலோ ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஏரோடைனமிக்கோட அந்த விங்ஸ் 2 சைடு ஃபெண்டர் வாங்கினேன். அது ஆக்சுவலாக நான் வாங்கி ஷோரூம்லேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இங்கே இருந்துச்சு. என்னால் ஃபிட் பண்ண போக முடியல, ஏன்னா நம்மால் கொஞ்சம் பிஸியாக இருந்தாப்புல. ஒரு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு போயிட்டு வந்தார், திருப்பி லீவு அப்படின்னு சொன்னார். அப்புறம் இதில் டிவிஎஸ்ல கோவாவில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அவரை கூப்பிட்டுருந்தாங்க, 20 days அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கே கிளம்பி போயிட்டார். போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார்.
எல்லாம் முடிச்சு ஒரு 2-2.5 மாதம் பக்கம் இழுத்து நம்ம கடைசியாக இப்போ அந்த இது ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இமேஜும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு டிசைன் செமையாக இருந்தது. ஆக்சுவலாக லேட்டஸ்ட் இப்போ வர அப்பாச்சி RR310 ஒரிஜினல் ஸ்பேர் ஒய் ஸ்பேர் இதுதான் இப்போதைக்கு அப்கிரேடு. இப்போ கோவா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 14ஆம் தேதி போகிறதா பிளான் இருந்தது. இப்போ வந்து அது சேஞ்ச் ஆகிடுச்சு. நாங்கள் 13ஆம் தேதி அன்றைக்கே கிளம்புறோம். ஐ மீன் லைக் இன்றைக்கி எப்படின்னா சண்டே மார்னிங்கே நாங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ சண்டே டு சண்டேங்க. ஆக்சுவலாக சண்டே இங்கேருந்து கிளம்புறோம், அதேமாதிரி சண்டே இங்கேயே ரிட்டர்ன் வரோம். ஸோ இதுதான் வந்து பிளான் மக்களே. அவ்வளோதான். நம்ம கோவா ரயிலில் சந்திப்போம். இல்லை அப்படின்னா நடுவில் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வீடியோஸ் என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கோவாவோடது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக விளாக்ஸ் ஃபுல்லாக வந்துடும். உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது கோவாவில் இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் எல்லாரோட டிஎம்க்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இப்போன்னு இல்லை, எப்போவுமே எவ்வளோ நான் பிஸியாக இருந்தாலும் எல்லா டிஎம்ஸ்க்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதேமாதிரி என்ன கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஃபேக் கமெண்ட்ஸ்க்கு இல்லைங்க, ஃபேக் கமெண்ட்ஸ்க்கு நான் லைக் ஃபேக் ப்ரொஃபைல் அக்கௌண்ட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் அதுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக இந்த 2 கமெண்ட்டை தவிர மீதி எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, லவ் யூ ஆல். பை பை, டேக் கேர்.